இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து அனதர் ஹேர் பேக் வீடியோ மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மெயினாக ஒரு 3 இன்க்ரீடியண்ட் வந்து நான் மெயினாக எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணும், இன்னொன்று வந்து முடியை வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுருக்கும், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வந்து நார்மலாக ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஹேருக்குமே வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகும். அழுக்கு வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலை, இதவே வந்து ஒரு நார்மல் ஷாம்பு மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் என்னோடய முடிக்கு தகுந்த மாதிரி ஒரு 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 சின்ன கப்பில் ஒரு கப்பு அந்த மாதிரி பச்சைப்பயிறு வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து நல்ல முடியில் இருக்கிற டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், முடியை ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுருக்கும். அதே மாதிரி நல்ல வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வந்து ஒரு மாய்ஸ்டர்டாக வச்சுருக்கும். ஸோ அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வெந்தயம் இன்டேக் எடுக்கிறதுனாலையும் சரி, அவுட்டேக் எடுக்கிறதுனாலையும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து ஆனியன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அதவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம் வந்து நல்ல எஃபெக்டிவாக வந்து நல்ல ஒர்க் ஆகும் கம்பேர் டு பெரிய வெங்காயம். ஸோ அதனால் நான் இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சின்ன வெங்காயம் இங்கே அவ்வளோவா கிடைக்காது. ஸோ அதனால் நான் பெரிய வெங்காயம் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா வந்து சோக் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நான் நாளைக்கு தான் வந்து, இன்றைக்கி வந்து வெனஸ்டே, தேர்ஸ்டே நாளைக்கு தான் வந்து இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி டைம் வந்து அரௌண்ட் 12:30 அந்த மாதிரி ஆச்சு. பட் நான் இப்போவே ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறி ஃபர்மெண்ட் ஆகட்டும்னு தான். நான் ஏன் ஆனியனையும் இதிலே போட்டேன்னா அதோட எசன்ஸ் அரைக்கும் போதும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஏன் இப்போவே ஊற வச்சேன்னா அதோட எசன்ஸும் வந்து நல்லா வந்து அதில் இறங்கிரும். அதனால் நான் வந்து இப்போவே வந்து அதிலேயே சோக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஊற வைக்கிறது வெளியே வச்சு தான் ஊற வைக்கணும்னு இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிங்கன்னா அது நல்லா வந்து ஊறி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அரைக்கும் போது இந்த தண்ணியோடையே சேர்த்து அரைங்க. வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா வேண்டவே வேண்டாம். ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் எப்படி வந்து அரைச்சி அப்ளை பண்ணுறேன்றதை வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தேர்ஸ்டே இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆகி நல்லா எல்லாமே வந்து ஊறி இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு வெந்தயம் பச்சைப்பயிறு எல்லாமே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நான் தண்ணி எக்ஸ்ட்ராவாக எனக்கு பத்தல், அதுவே அதில் ஊற வச்ச தண்ணியே எனக்கு சரியாக இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணும்போது ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸ்கேல்பில். இன்கேஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இதில் லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெயை வந்து லைட்டாக இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் டேமேஜ் ஆகாது. ஏன்னா ட்ரை ஸ்கேல்பில் வந்துட்டு ஹேர் பேக் போடக்கூடாது, நிறைய டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இதுலேயே வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு அரைச்செடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை அப்ளை பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேக்கிங் ப்ராசஸ் இதுதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான வந்து ஒரு ரெமெடி. இது கூட வந்து நம்ம இன்னும் நிறைய மூலிகைகள்லாம் சேர்க்கலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலை சேர்க்கலாம், அப்புறம் வந்துட்டு செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா கிராம்பு, அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது ஆனால் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக
இந்த 3 இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour விட்டு ஹேர் வாஷ் அப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். முடியோட டெக்ஸ்சர் பாருங்கள். நான் சீரியஸாக சொல்கிறேன், ஷாம்பு வந்து நான் போடவே இல்லை. அந்த போட்டிருந்த ஹேர் பேக் ஆனால் நான் ஆல்மோஸ்ட் 1 hour பக்கம் வந்து ஊற வச்சு நல்லா வந்து பேக் வந்து அப்படியே விட்டுருந்தேன். அதோட ஷைனிங் மட்டும் பாருங்கள், நேச்சுரலாகவே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. சீரியஸாக நான் ஷாம்பு யூஸ் பண்ணவே இல்லைங்க. நான் எங்கே வேணாலும் வந்து சொல்லுவேன். ஸோ நான் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஈவன் நான் கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணலை, சீரமும் யூஸ் பண்ணலை. ஸோ உங்கள் முன்னாடியே எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சில்கியாக. அண்ட் அந்த எண்ணெய் பிசுப்பு கூட இல்லை. நீங்கள் முன்னாடி கிளிப்பில் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து பிசுப்புன்னு எண்ணெய் வச்சுருப்பேன். ஸோ ஆனால் அந்த எண்ணெய் பிசுக்கே சுத்தமாக இல்லை. ஸ்கேல்ப் கூட பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல வந்து ஷைனிங்காக இருக்கும், நேச்சுரல் ஷைனிங் கொடுக்கும். ஸோ ஸ்கேல்ப்பை வந்து மாய்ஸ்சராகவே வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி தொட்டுகிட்டே இருக்கலாம் போலிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.